ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இது என்னோட பர்த்டே கம் அவுட்டிங் vlog. பர்த்டே இன்றைக்கி என் பர்த்டே. ஆனால் இன்றைக்கே இதை போஸ்ட் பண்ண மாட்டேன், 2 days கழித்து தான் போஸ்ட் பண்ணுவேன். 2 days நாங்கள் பாண்டிச்சேரி போகிறோம். அது பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரியா புதுச்சேரியா? ஓகே, பேக் பண்ணி வச்சாச்சு. இதுதான் எங்கள் லக்கேஜ். எப்படி இருக்கு? இதுதான் அந்த பர்த்டே கிஃப்ட். நல்லா இருக்குல்ல? எங்கள் கூட இன்னும் 2 கெஸ்ட் இருக்காங்க. அது யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், கிளம்பிட்டோம். கைஸ், நம்ம வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து இந்த வண்டியை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் காரில். ஹலோ கைஸ், இவருக்கு தான் வேலை. இவர் கிளம்புறதுக்குள்ள இன்னைக்கு நைட். இங்க பாருங்க சார், சார் இங்க பாருங்க, ஒரே பைத்தியங்களா இருக்கு. எஸ்ஐ சார் பாச போராட்டம் இருக்குது. ஒரு வாய் வாங்கிக்கோ, ஏன் அவ்வளவு கேக்குறாங்க? இதுக்கு ஒரு வாய் வாங்கிருந்தா முஞ்சே போயிருக்கா. அடுத்து நந்தினி, இவனுக்கு கடையை வைக்கலையா? நந்தினி சாப்பிடவே இல்லையாமே. சாப்பிடவே இல்லையா நீ? சரி, அப்ப நான் சாப்பாடு வச்சு சாப்பாடு நீ தான் சாப்பிடணும். சாப்பிடாம போனா எனக்குமா? ஆமாம்மா, வாங்கியே ஆகணும், வேற வழியே இல்லை. அவன் சாப்பிட போறேன். சரி, நான் இரு நீங்க என்ன பண்ணுங்க, சூட்கேஸ் ரெடி. அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? அவனுக்கு ட்ரெஸ் அங்க ஒரு பேண்ட் இருக்கு பாரு. அம்மா, இந்த டேப்லெட் எடுக்குதா? எனக்கு டைம். ஏன் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்தோம். 3:30க்கு வந்தோம். டைம் என்ன ஆகுது? 7. இது கூட உங்களுக்கு பார்க்க தெரியலையா? டைம் என்ன ஆகுது கூட பார்க்க தெரியாம இது இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டீங்க. இன்னும் கிளம்பல. அதுக்கு டைம் காரணம் என்ன ஆகுது? இவர்தான். சரி, ஹாய் கைஸ், இப்பதான் நம்ம வந்திருக்கோம். இப்பதான் சிஞ்சூஸ் இப்பதான் நாங்க சிஞ்சூஸ் வீட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்க டைம் என்ன ஆகுது. இது சிஞ்சூஸ் வீடு கிடையாது. இங்க பாருங்க, ப்ரூஃப் இருக்கு. அவங்களுக்கு எங்க மேல ரொம்ப பாசம். அதை எங்க போட்டு மாட்டி வச்சிருக்காங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ, எங்களுக்கு அப்படியே கொடுத்துரு. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்க போறோம்? கொடுக்க மாட்டோம். இப்போ நம்ம எங்க போறோம்? அடுத்த பேபி மூவியே போவோம். அப்பதான் எடிட் பண்ணி போடுவான். ஏன் கை நடுங்குது அப்படி? எனக்கு பிபி இருக்கு, தலை சுத்துது. இங்க காட்டு. அவன் தங்கச்சி, அவனோட தங்கச்சி செஞ்ச சாண்ட்விச் சூப்பரா இருக்கு. என்ன மரண வாக்குமா? மரண வாக்கு வந்து சாப்பிடுறேன், எல்லாரும் சாப்பிடுறேன். உண்மை நல்லா இருக்கா? சாண்ட்விச்ல போடலாமா? இதுதான் நம்ம போற கார். வைக்கலாம்டா, நானும் வைக்க முடியாதுடா, நீ தான்டா சொன்ன. டைம் பாத்தீங்கன்னா 8:30. அங்க போய் ரீச் ஆகும்போது எத்தனை மணி ஆகும்னு தெரியாது. நாங்க கிளம்பிட்டோம். இப்பதான் வீட்ல இருந்து வெளியே வந்து கார் எடுக்கிறோம். எவ்வளவு நேரம் ஆகும் கோகுல்? உங்களை வச்சுன்னு போறதுன்னா ஒரு 6 நாள் ஆயிடும். 5 மணி நேரம். 5 மணி நேரம். சரி, பாதி தூக்கத்தை கார்லயே தூங்கிட வேண்டியதுதான். ஓகே கைஸ், பாக்கி நான் அப்டேட் பண்றேன். தூங்காம இருந்து அப்டேட் பண்றேன். கைஸ், நம்ம எதுவோ வண்டி மூவ் ஆகுது. நாங்க பிளான் பண்ணது வந்து 2 மணிக்கெல்லாம் இங்க இருந்து கிளம்புறோம். அங்க போய் ஒரு 7 மணிக்கு சேர்றோம். 7 மணிக்கு கூட இங்க இருந்து கிளம்பல. 8 மணிக்கு. இப்ப டைம் என்ன ஆகுது? 7:45. இல்ல, 7:51. 8 மணி ஆகுது. இப்பதான் கிளம்பி இருக்கோம். மழை வேற பெய்யுது. வீட்டுல இருந்தா நல்லா ஜில்லுன்னு தூங்கி இருக்கலாம்ல. 1/2 மணி நேரமா வரோம். இப்பதானே இந்த வழியா வந்தோம். இல்ல, இப்பதான் வரோம். 500 மீட்டர் கூட தாண்டல நம்ம இந்த ஏரியா விட்டு. 100 மீட்டர் இந்த ஏரியாக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். நாங்க இன்னைக்கு பாண்டிச்சேரி போன மாதிரிதான் பானிபூரி சாப்பிட்டேங்க.
ஃபைனலி 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்க கொளத்தூரை தாண்டிட்டோம். ஐயோ இப்போ என்னடா அதுக்கு ஈக்கோண்டா நான் என்னடா பண்ணுவேன். இது வந்து நந்தினி அம்மா கொடுத்த பர்த்டே கிஃப்ட். ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை டாப். கார்ல தூங்கலாம்னு நினைச்சோம், பட் நாங்க we are in trap. என்ன பேரு அந்த அந்த இது ரிசார்ட் பேர் என்னது? கோஸ்டல் கிராண்டா. ஏமாத்திட்டாங்க கைஸ். ரூம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணிட்டு பாதி தூரம் வந்தா போன் எடுக்க மாட்டான் வீட்டுக்கு. அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் அவங்க வேற யாருக்கோ காண்டாக்ட் பண்ணா ரூமே இல்லையா. இப்ப நாங்க என்ன பண்றது? ஒருத்தங்களுக்கு நாங்க வந்து கால் பண்ணி இப்ப கேட்டுட்டு இருக்கோம் எங்க அவைலபிள் இருக்கு. ஆனா எங்கேயுமே ரூம்ஸ் இப்போ அவைலபிளா இல்ல, வீக்கெண்டுன்றதுனால. நாளைக்கு நாளான்னைக்கு. ஓ மை காட், 10:30 ஆயிடுச்சு. இப்பதான் சாப்பிட வரோம். இது எந்த இடம்? கூடுவாஞ்சேரியில வந்து இப்பதான் நாங்க சாப்பிடுறதுக்கு இறங்கிருக்கோம். இது வரைக்கும் சென்னையில இருந்து வெளியே வரதுக்கு. ஆமா, நாங்க வந்து ரிசார்ட் தேடியே நாங்க வந்து பிரஷர் ஆயிட்டோம். எல்லாம் அந்த கோஸ்டல் பண்ண வேலை. பசி, இட்லி கர்பா, தோசை கர்பா. ரொம்ப பசி. ஹாய், வணக்கம். என்ன நந்தினி அது? கறி தோசை, ஆனா சாம்பார் தோசை. இது பரோட்டா. இதுக்கு என்ன சிக்கன் செட்டிநாடு. எழுப்பி விட்டீங்களா? சரி, 140 ஆகுது. இப்போதான் போய்கிட்டே இருக்கும். இந்த டிரைவர் சரியில்லை, யாரையும் வேலைக்கு கூப்பிடாதீங்க. ஆமா, இவரு கரெக்டா இருக்கிறாரு. 8 மணிக்கு எடுத்த வண்டி பாண்டிச்சேரி போறதுக்கு 2 மணி. எப்படி 8 மணிக்கு எடுத்த வண்டி 16 ஸ்டாப்பிங் போடுறாங்க. அங்க நித்து, இங்க நித்து, அங்க போ, இங்க 2 பீஸும் பேபி மூன் போகணும்னு தொல்லை பண்ணிட்டு இப்போ மூட்டு வலிக்குது, மண்டை வலிக்குதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். முதுகு வலிக்குது, கம்ஃபர்டபுளாவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுது. உட்கார்றது இவனை தான் கேட்கணும். 6 மணி நேரமா ஓட்டுனுக்குறான். 3 மணி நேரத்துல வந்துடும் சொல்லிதான் நான் வந்தேன். பார்த்தா டபுள் ஆயிடுச்சு. ஏமாத்திட்டாங்க. இவன் செய்யல. இந்த பழம் புளிக்கும். ஃபைனலி गाइस ரீச் ஆயிட்டோம் गाइस. 247 இது என்ன தெரியல. ஒயிட் ஸ்கிரீன். गाइस ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. போய் தூங்கணும். ஹலோ, சரி எனக்கு தூக்கம் வருது. பாய். இதவே வாரான் அங்கே நில்லு. உன்னெல்லாம் ஒன்று அலோவ் பண்ண மாட்டாங்க, சரியா? எப்படியோ வந்துட்டோம். 6 மணி நேரம் ஓட்டியிருக்கான். அதான் இவர் தான். பிரியாணி இல்ல. இதுதான் கைஸ் நம்ம ஸ்டே பண்ற ரூம். மாளிகை. ஓகே, காலையில பாத்துக்கலாம். ஹவுஸ் கீப்பர், நான் வெயிட்டர். இவங்க கைஸ் இதுதான் நம்ம ஸ்டே பண்ற இடம். சைடில் வந்து பீச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது. நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால இப்போ ஏஞ்சிக்கணும். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன். பீச் தெரியுதா? வாவ். ஹலோ காய்ஸ், நேற்று வந்த லேட்டுக்கு இவன் தான் காரணம். நான் இல்லை. இப்போ தான் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். இனி சாப்பிட்டுட்டு எங்கெங்கே போகிறோம், எங்கெங்கே வரோம் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு வாங்குறோம். தண்ணி ஃப்ரீ. அதுக்கு சீமான் ஜெயிச்சிருந்தா தண்ணி ஃப்ரீ. ஜெயிக்கலையே. ஹலோ கைஸ்,
நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். நான் மட்டும்தான் ரெடி ஆயிட்டேன், யாரும் ரெடி ஆகல. டைம் என்னாவது 11:15. 11:15 ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஜோக் கட்டுறாங்க ரெண்டு பேரு. மசாஜ் பண்ணுமா? மசாஜ் பண்ணுமா? நீ படு, நான் ஏறி மிதிக்கிற மசாஜ் ஆயிடுவேன். நீனு மசாஜ் ஆக மாட்டேன்டா, சட்னி ஆயிடுவேன்டா. ஆவிடு. ஏய் ஒழுங்கா வாரு. நீங்க வந்து இந்த செங்கல் சைக்கோ பாத்திருக்கீங்களா? படத்துல எல்லாம் வரும். அவங்க இது பண்றதுக்குள்ள நீ गाइस இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஃபிட் செக் பாத்துறலாமா? ஃபிட் செக் எப்பவுமே இப்படி பாப்போம், இப்போ இப்படி பாக்குறோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கா? இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து நான் டேக் பண்றேன். நல்லா இருக்கா? சூப்பர். இது எங்க அம்மா கடையில இருந்தது, நான் ரெடி ஆகல. என்னதுக்கு? நாங்க கிளம்பிட்டோம்னா இன்னும் வெளியே போகல. ரொம்ப நேரமா கிளம்பிட்டு இருக்கோம். கிளம்பிட்டே இருக்கோம். ஹாய் गाइस, இவங்க ஒரு செட் ஆஃப் சேனல், நாங்க ஒரு செட் ஆஃப் சேனல். ரெண்டு பேர் சேனல்லையும் வந்து ஒரே வீடியோ தான் வரும். ஒரே வீடியோ தான் ரெண்டு சேனல்ல வரும். இந்தாங்க தண்ணி பாட்டில், பிரெக்னன்ட் உமன்ஸ், டிரைவர்ஸ், ஆட்டோக்கார தம்பி, ஆட்டோக்கார தம்பி எங்க? இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தா நம்ம வந்து இல்ல இப்போ லஞ்சு. நேத்து நைட்டு பாலக்காடு போற தூரம் ஆயிட்டு இருக்கோம், டைம் ஆயிட்டு இருக்கும். கைஸ் வெயில் சுட்டு எரிக்குது, மூஞ்சியெல்லாம் எரியுது. அதனால காருக்குள்ள போறோம். காருக்குள்ள கிளம்பிட்டோம். கார்கார தம்பி 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 கண்ணாடிலாம் போட்டு பல நாங்க போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு இந்த வழி. நேற்று நைட் வந்து அந்த வழி பகல்ல போனா வேற லெவல்ல இருக்கும். ஆமா, காடா அந்த வழியில போயிடாத. நாங்க இப்போ இது கண்ணாடி போடுறேன். எந்த இடம்? ஆரோவில். இங்க இருந்து இன்னும் 1.5 கிலோமீட்டர் உள்ள நடக்கணுமா? நடக்க முடியுமான்னு தெரியல, பாப்போம். நடப்பாங்க, 2 பேரும் நடப்பாங்க. நடக்க முடியலன்னா தூக்கணும், நடக்க வைக்கணும். லிஃப்ட் பண்ணிட்டு போகணும். பண்ணுவியா? பண்றேன். டேய் நம்மள பேக்கை தூக்க வைக்கிறானுங்க. இவன் வாட்டர் பாட்டில் தூக்கின்னு இருக்கான். ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஹேண்ட் பேகு, ஷோல்டர் பேகு, எல்லா பேகும் போட்டு நாங்கள் தூக்குறோம். அவங்க ஹாயாக நடந்து வராங்க. வாட்டர் கேனு, ஆரஞ்சு கலர் வாட்டர் கேனு, மினரல். ஹலோ गाइस, இந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டமக் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கு இது வந்து என் ஃபேவரட் டீ. அவன் எல்லா வெயில் அப்படியே சுட்டு இருக்கும்போது டீ நாங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கணும். தம்பி நீப்பா? எனக்கு தான் எதுவுமே வாங்கி கொடுக்கலையே, பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்க. எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க, சோறே போட மாட்டாங்க. எனக்கு அவர் பானிபூரி சொல்லியிருக்காரு, அது வரல. நான் சொல்ல, இவன் சொன்னான் என்கிட்ட. இன்னொன்று வாங்கலாமா? இந்த இடத்த பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கு உள்ள வந்தது? இந்த இடம் வந்து இங்க கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு, நிறைய மரம் இருக்கிறதுனால. அப்புறம் அங்கங்க மாடு இருக்கு, ஜீவா இருக்கான் அங்கங்க. அங்கங்க ஜீவாவும் இருக்கான், அங்கங்க கியூட்டான கோகுலும் இருக்கான். இனி வந்து உள்ள போக போதான் என்ன இருக்குன்னு தெரியும், காட்டுவோம். திரும்பி பாருங்க 2 பேரும். என்ன பாக்குறீங்க?
கொஞ்ச நேரம் காட்டுறேன், படிச்சுக்கோங்க. என்னன்னாச்சுன்னா எங்களுக்கு மட்டும் ஃப்ரீ, வண்டியில் போகிறது. வண்டியில் போகிறதுக்கு ஃப்ரீ. நீங்கள் வண்டியில் போகிறதுக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும். ஆனால் நான் ப்ரெக்னென்ட் தானா? ப்ரெக்னெண்டாக தான் இருக்கான். பட் அவங்க வந்து இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நாங்களாவது 9 மாசத்துல இறக்கிடுவோம், அவன் இறக்கவே மாட்டான். அப்படியே வச்சு வண்டியில் கொடுக்கறது இருக்கு. நீங்கள் எங்களை மட்டும் வண்டியில் ஏறிட்டாங்க. அவங்க நடந்து வராங்க. ஆமாம், பாவம். நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அவங்க இன்னும் வரல. அவங்க நடந்து வரணும். இன்னும் 1 கிலோமீட்டர் நடந்து வரணும். ஆனால் நாங்கள் சீக்கிரம் வந்து ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு மட்டும் ஃப்ரீ பாஸ் வண்டியில் ஏற்றிட்டு வந்தாங்க. தம்பியால் நடக்க முடியல, அங்கிளால் மட்டும் நடக்க முடியும். பெருமூச்சு பூன் ஊதுறாரு, ஜோக் பண்ணுறாரு. இவரு நல்லா சீரியஸாக பேசுகிறாரு, கேளு. நான் சொன்னார் 1.5 கிலோமீட்ரு அவங்களால நடக்க முடியாது, உட்காந்தா கூப்பிட்டு போகணும். பாதியில் உட்காந்து பாதியிலே திரும்பி வந்துடலான்னு சொன்னான். ஓகே. ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா அவங்க வண்டியில் கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் இப்போ சாரு தான் பாதியிலே எங்கேயாவது உட்காந்துட்டு திரும்பி போயிடுவாருன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். அந்த நினைக்கிறத அப்படியே நினைச்சு அப்படியே விட்டுருங்க. பாருங்க, சுறா முன்னாடி போனோம்னா கட் பண்ணிடுவோம். சுறா புறா மியூசியம்டா, சேவ் வைல்ட் லைஃப். ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டு ஏறியாச்சு. லிஃப்ட் கேட்டு இல்லை, அவங்களே நிப்பாட்டி மொத்தமாக ஏற்றிட்டாங்க. எல்லாரையும் பாவப்பட்டு ஏற்றிட்டாங்க. எங்க நடந்து வரவங்க மேலெல்லாம் இறக்கப்பட்டு ஒரு வண்டியில் ஏற்றிடும். ஜீவா பின்னாடி உட்காந்துருந்தோம். அந்த வருவான், இறங்குவான் பாருங்க, ஆட்டோக்கார தம்பி. நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு. காய்ஸ், கூட வந்தவங்கலாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் அனாதை ஆகிட்டான் பையன். யார் பெற்ற புள்ளன்னு தெரில, பார்த்துட்டான். காய்ஸ், இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். இடமே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக சோலார்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு நல்ல நேச்சராக இருக்குது. ஆனால் என்ன நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுதான் இங்கே வந்து பார்த்தா பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னாங்க. ஆனால் பீஸ் இழந்துட்டு தான் இங்கே வர மாதிரியே இருக்கு. கரெக்ட். இங்கே வந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வர்றதுக்கு பீஸ் இல்லை. ஐயா, இன்னொரு வாட்டி வருவியா இங்கே? இது வரைக்கும் வண்டியில் வெயில் சாயங்காலம் வந்தால் தெரிஞ்சிருக்காரு. இப்படி பண்ணுங்க 2 பேரும். இப்படி 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 ஃபர்ஸ்ட் பண்ணீங்கல்ல, இப்படி பண்ணுங்க. கோகுல் இந்த மரத்தில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னா இது எல்லாமே ஒரு விழுது வந்து வேறாக போயிருக்கு. நல்லா இருக்குல்ல, ஆனால் என்ன காற்றே இல்லை. அதுதான் ஒரு கஷ்டமான விஷயம். இங்கே ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஷூட் என்னவோ எங்க 4 பேருக்கு தான், ஆனால் என்னென்னவோ நடக்குது சுற்றி. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சரி சரி, அப்புறம் என்னோட ஃபாலோவர்ஸ் 2 பேருமே அவங்க 7th month 8th month. இவங்க சீனியர், அவங்க ஜூனியர். ஆமாம், நான் தான் ஜூனியர். இன்ஸ்டால அவங்க சீனியர், இவங்க ஜூனியர். ஹாய். வாங்க வாங்க. ஆரோவில் ஒரு கல்யாணம். அப்படியே அப்படியே சூப்பர், அப்படியே இருங்க. தள்ளாடி நாங்கள் ஒரு வழியாக காருக்கு வந்துட்டோம், கிளம்புறோம்.
அடுத்து எங்க? ஹிடன் பீச். சாப்பிட்டுட்டு ஹிடன் பீச். ஃபர்ஸ்ட் சாப்பாடு ரொம்ப நேரமா சத்தம் போட்டுட்டு இருக்கு. ஸோ போய் சாப்பிட்டுட்டு பீச் போறோம். இதுதான் நாங்க பிரியாணி சாப்பிட போறோம். ஹைதராபாத்தி பிரியாணி. பூஜை இதுதான் என்ன பீச் பேர் என்ன? ஈடன் பீச். ஈடன் பீச். गाइस ஈடன் பீச்ல ஈடன் பீச் गाइस இதுதான் பீச். ரொம்ப வந்து ஆனால் இங்கே ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. இங்கே க்ளோசிங் டைம் ஆகி போச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு. ஆமாம் நிமிஷம். ஆமாம் வைக்கிறாங்க. நான் வேணான்னு சொன்னேன். ஃபிஷ் சாப்பிடுறோம் என்ன பண்ணீங்க இப்போ? இல்ல என்ன பண்ணீங்க? சூடா இருக்குன்னு சொல்லிட்டு ஊதுனீங்களா? சரி, எங்க வந்திருக்கீங்க? ரொம்ப பெருமையா இருக்கு. கடல்ல இருக்கு நண்டு. இதுதான் வந்து காமிச்சிட்டு ஓகே பண்ணிடு, அவ்வளவுதான். ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரீட். இந்த இது ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி தான் இருக்குமா? ஃபுல்லாவே பார்மண்ட் பாரு. என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஃபிஷ், பிரான், சிக்கன், பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான். எங்களுக்கு இது வந்து ஃபிஷ் பஜ்ஜி. ஃபிஷ் பஜ்ஜி. இது புறா பிளேட் ஓபன் பண்ணி காட்றான். பிளேட்ட புறா. சரி ஒண்ணே ஓபன் பண்ணி காட்றேன். சண்டை போடாதீங்கடா. ஃபிஷ். இதுக்குள்ள ஃபிஷ் இருக்கா? நல்லாவே வெச்சிருக்காங்கல்ல. ஆமா, சூப்பரா வச்சிருக்காங்க. நல்லா தான் வச்சிருக்காங்க. 3 வாங்குன 3த்துலயும் 540 ரூபாய் ஆயிடுச்சு. ஸ்டார்பக்ஸ்ல ஒரு 600 ரூபாய். காசை கறியாக்குறதுக்கு நம்ம தான் வந்து வீடியோக்கு கோஆபரேட் இல்ல பண்ணுங்க. பிரியா, சாப்பிடுற மாதிரி இருந்தா வாங்குடா. 3 அவங்க சாப்பிட நான் சொன்னேன் எனக்கு பிடிக்காது. நான் சொல்லிட்டு நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். அப்பயே நான் சொல்லிட்டேன் அவர்ட்ட. நானும் அப்பயே சொல்லிட்டேன். இதெல்லாம் என்ன இப்ப சாப்பிட முடியாது, வீடியோ கோசம் வச்சுக்கறான்ற நானு. சரி இது சாப்பிடுறேன்னு என்னன்னு சொல்லுங்க. இது பிரான் பஜ்ஜி. இது பாரு, உள்ள பிரான் இருக்கா? ஆமா இருக்கு. உள்ள பிரான் இருக்கு. அப்படியே பச்சையா இருக்க மாதிரி இருக்குது. இருக்கும். இதோ பாரு, இது வந்து பச்சை மீன்ஸ் சிக்கன் இருக்கு. ஒண்ணும் மசாலா பிடிக்காத மாதிரியே இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். சாப்பிடுறது நல்லா இருக்கும். அந்த கவர்ல போடுதுலாம். எந்த ஊருக்குயா கூட்டு போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? அண்ணன மாதிரி. இதுதான் ராக் பீச் தானே இது. ஆனா ஒண்ணுமே தெரியல. வந்ததே 10 மணிக்கு. இந்த ஜிடிஏ வைஸ் சிட்டில வருமே. गाइस இதுதான் பீச். இதுதான் பீச்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாங்க வந்ததே லேட்டு. பட் ரொம்ப பாறையா இருக்கு. இறங்கலாமா? இறங்க முடியாது. எப்படி இறங்க முடியாது? இறங்க முடியாதா? ஆமாண்டா. ரொம்ப நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம கிளம்புறோம். பாய் பாய். சூப்பரா இருக்குல்ல இந்த இடம் பார்க்க. இங்க போட்டோ ஷூட் நடக்கிறது. அப்புறம் நீங்க போஸ்ட் தான், உங்க போஸ்ட் தான் என்ன வேணா கொடுங்க.
ஸ்பான்சர்ட் பை ஜீவா. நாங்கள் போகிறோம். அப்படியே ஏஞ்சி ட்ரெஸ் பண்ணி எங்களுக்கு இதுதான் 5 மணி. நாங்கள் சன்ரைஸ் பார்க்க போகிறோம். நான் தான் ஃபோன் பண்ணி எழுப்பினேன். இல்லைன்னா இப்பயே எழுந்திருக்க மாட்டாங்க. பீச்சுக்கு போகிறோம். ஹலோ கைஸ், சன்ரைஸ் பார்க்கலான்ற எங்களோட கனவு வந்து நினைவேறல. ஏன்னா தூங்கிட்டோம். தூக்கமாக சன்ரைஸ் ஆனும்போது தூக்கமே ஜெயிச்சிச்சு. வேற என்ன பண்ண முடியும்? டயர்டு. தினம் தானே சன்ரைஸ் ஆகுது. தினம் தான் தூக்கமாக. கீழே பாரு. ஆமாம். ஒரு வழியா எங்க கால் தரத்தை கடல்ல பதிச்சு தண்ணி காலை தொட்டுட்டு போல, தண்ணி காலை நக்கிட்டு போகுது. ரெண்டு பேர்ல ஒருத்தவங்களுக்கு அவங்களே கிளிப்ஸ் தராங்க. இது என்னன்னு தெரியுதா? கள்ளிப்பால். பால் வடிவும் மூஞ்சி. கள்ளிப்பாலா. டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ கள்ளிப்பாலா அப்படின்னு. கைஸ், நம்ம ரூம் வெக்கேட் பண்ண போகிறோம். டைம் 10 ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் 10க்கு ரெடியானதே பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அங்கே போயிட்டு நேற்று அவங்க வந்து ரொம்ப பாய் பேசணும். ஆமாம். எப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே அவன் கிளம்புறதுக்குள்ளே நாங்கள் கிளம்பிட்டோம்னா நைட்டு வரைக்கும் இங்கேயே இருந்துட்டு போகலான்னு சொல்லியிருக்கான். போய் இப்போ எப்படி பேசுகிறான், மாற்றி பேசுகிறான்னா என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் கிளம்பும், நாங்கள் கிளம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனால் எப்பவுமே அவங்க தான் லேட் பண்ணுவாங்க. போய் பார்ப்போம் அவங்க கிளம்பிருக்காங்களான்னு போய் பார்ப்போம். கிளம்பவே இல்லை. 2 பேரும் கிளம்பவே இல்லை. இப்போ அவன் தான் நம்ம 2 பேரும் மேட்சிங் இன்னைக்கு. நல்லா இருக்கு. கிட்ட போங்க. நாங்க 2 பேரும் சேம் பட் டிஃபரண்ட். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது நந்தினி பர்த்டே கிஃப்ட். 2 பேரும் சிஸ்டர்ஸ்னு சொல்றாங்க. ட்ரெஸ் அதே மாதிரி இருக்கு. ஆல்ரெடி வந்து அக்காவும் தங்கச்சியும் போட்டி போட்டு வீடியோ போடணும்னு சொல்றாங்க. போட்டி போட்டு இப்போ ட்ரெஸ் போட்டி போட்டே இப்போ என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியல. ஓகே, இப்போ ஐடியாவில் இப்போ நம்ம வந்து நேற்று சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்கள ஃபர்ஸ்ட் ரெடி ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஓடியாதீங்களா? இல்லை, நாங்கள் கிளம்பிட்டோம். சேலஞ்ச் பண்ணீங்க. 10 மணி ஆகறாரு. 10 மணி அப்ப கூட நீங்க கிளம்பல. அப்ப கூட நீங்க கிளம்பவே இல்ல. 5 மணி எங்க இருக்கு, 10 மணி எங்க இருக்கு. அப்ப கூட கிளம்பல இன்னும் 2 பேரும். ஹலோ गाइस, ஃபைனலி கிளம்பியாச்சு. அவங்க இல்ல இவங்க மட்டும் நாங்க எப்பயோ கிளம்பியாச்சு. இப்போ டைம் என்ன ஆகுது? 11:15. டேய் அந்த பிரியாணி போயிடலாமாடா? போயிடலாம். எந்த பிரியாணி? சஞ்சீவ் பிரியாணி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல இன்னும். மாத்திரை போட வேண்டியிருக்கு. மாத்திரையே ஒழுங்கா போடுறது இல்ல 2 பேரும். இவங்க பண்றனால 200 ரூபாய் வச்சிருக்காங்க. நாங்க பண்றோம்லையா? गाइस, நம்ம கிளம்பிட்டோம் இங்க இருந்து. ஓடிபி சில்லறை இல்லப்பா. ஓடிபி ஏப்பா சில்லறை இல்ல. சில்லறை இல்லப்பா. गाइस, பை பை பாண்டிச்சேரி. பாய் பாண்டி. நிறுத்தி கார் ஃபுல்லா குப்பை. ஃபுல்லா மேல ஃபுல்லா ஏதேதோ இருக்குது. கார்ல குப்பை இல்ல, குப்பையில தான் கார் இருக்குது. நாங்க இளநீ குடிக்கிறோம். எவ்வளவுக்கா? இளநீ குடிக்கிற வரைக்கும். ஏய் நான் குடுக்குறேன்டா.
நியூஸ்ல காலையில என்ன சொல்லிருந்தாங்க? மழை பெய்ய போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. வெயில் அடிக்குதுன்னா மழை பெய்யும், தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பெய்யுதுன்னு சொன்னா வெயில் தான் அடிக்குது. சரியான வெயில். காருக்குள்ளே இருந்துடலாமான்னு. நாங்க இப்ப பிரியாணி கடை தேடிட்டு இருக்கோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா அது ரொம்ப கூட்டமா இருக்கு, லைன்ல நின்று சாப்பிடுற சமைக்க வரைக்கும். மாட்டாங்களா? சண்டே இல்ல, சண்டே ஃபண்டே. நான்வெஜ் கடையிலயும் ஆள் இருக்காங்க, பிரியாணி கடையிலயும் அவ்வளவு கூட்டம் இருக்கு. அப்ப வீட்டுல என்னதான் பண்றாங்கன்னு தெரியலையே. எப்பா பிரியாணி எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? வேற ஊருக்கு வந்திருக்கோம், போலாம் அந்த சாஃப்ரான் பிரியாணிக்கே போடா மறுபடியும். ஏய் சாஃப்ரான் பிரியாணிலாம் வாங்கி தராத, சிக்கனி ஃப்ரைட் ரைஸ். சிக்கனி ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ்ல கிடக்கு. அதான் உங்க கடையில ஸ்பெஷல். தப்பா போட்டிருக்காங்க. கோழி சத்து கடந்தது, ஒரு முட்டைக்குள்ளையும் குஞ்சு சத்து கடந்தது. அதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல, ஈ சத்து மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம். 20 ரூபா கம்மி பண்ணிட்டாங்க பிரியா ஈ சத்துக்கு வந்ததுக்கு. ஈ சத்துக்கு 20 ரூபாயா ப்ரோ? பெரிய கோழி சத்து கிடக்கு, அதுக்கு ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ண சொல்லலாம்ல. வாட்டர் பாட்டில் 10 ரூபா தான், 1/2 லிட்டர் பாட்டில் தான். ஐஸ் இப்பதான் வந்து இவன் தான் ரைட்ல பாக்குறேன், நான் கடை சூப்பரா பார்த்தான். சாப்பிட வந்திருக்கோம். பசி காலையில சாப்பிடல, இப்போ டைம் 1:30 ஆயிடுச்சா. சாப்பிட போறோம், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுங்க. அக்காக்கு தங்கச்சி இணையிடாம போட்டிடுவா. மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி 2 மட்டனே வாங்கியிருக்கான் போல. வேற சைட் டிஷ்லாம் வருது. தேங்க்யூ. ஹாய் கைஸ், சாப்பிட்டோம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த பக்கம் வந்து இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணுங்க. எஸ் ஓகே, நாங்கள் வந்து இனி இங்கேருந்து டைரெக்டாக வீட்டுக்கா இல்லை வேற எங்கேயாவது? எதுக்கு கீழே ஹோன் அடிச்சுட்டு ஆளே இல்லை டெல்லி. என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அதை வந்து கொஞ்சம் குறை இல்லாமல் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. நந்தினி ஆமா மார்ச்சுக்கு எடுத்துன்னு வந்து ஐஏஎஸ்ல போகும்போது கைஸ் வந்துட்டோம், செங்கல்பட்டு கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 43 கிலோமீட்டர் செங்கல்பட்டு. மெக்டி வந்திருக்கோம். நாங்கள் சாப்பிடக்கூடாது, பட் ஃப்ரைஸ் கோல்டு காஃபி அது மட்டும் சாப்பிடுவோம். பார்க்க வச்சு சாப்பிட்டா அவங்க 2 பேருக்கும் வயிறு வலிக்கும். இல்ல ஃப்ரைஸ் போட போட்டுக்கோங்க, எடுத்து சாப்பிடுங்க, செட்டாதுல. மனசாட்சியே இல்லைல்ல. ஒருத்த இங்க வேர்த்து விறுவிறுத்து போய் உட்காந்துருக்கானன்ற கவலை எவனுக்காச்சும் இருக்கா? என்ன ரன்னிங்ல போறானுங்க. நாங்க ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். கீழே இறங்கிட்டு பாய் பாய் பாய். நான் எங்க வீட்டுக்கு போறோம், அவங்க வீட்டுக்கு போறாங்க. vlog முடிஞ்சு போச்சு. ஒரு வழியா சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் ட்ரிப்பு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சூப்பராக இருந்துச்சு 2 days. இனி பின்ன நான் தூக்க முடியுமா? இனி 2 days வந்து 2 days வந்து என்ஜாய் பண்ணோம். இனி 2 days வந்து அந்த என்ஜாய் பண்ணதை மிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சரியாயிடும். 2 days ரெஸ்ட் வேறு இருக்கும். ஆமாம் காய்ஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். vlog முடிஞ்சு போச்சு. டாட்டா பை பை, see you.